நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. நான் தான் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. தனியா நீயா ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அப்படியே உன்னை படுத்து நிறுத்தி கொன்றுவேன். என்னடா எதுக்கு இப்ப அவளை அடிச்சிட்டு இருக்க? அக்கா, அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். அவ சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். கேட்டா என்ன உனக்கு? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தீருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். அப்ப அது நான் செத்ததுக்கு அப்புறம் தாண்டி நடக்கும். என் அண்ணனை மீறி அவர் சொல்லாததை எதையுமே நான் செய்ய மாட்டேன். உங்களுக்குன்னு நான் ஒரு மரியாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறது தப்பா? வேணாண்டி, நீ எதையுமே என்னோட நல்லதுக்குன்னு நினைச்சு பண்ணல. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ற. அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டேன்டி. கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு ஒரு தம்பியா இருப்பேனே தவிர எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனரா இருக்க மாட்டேன். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்படி இந்த வீட்லயும் வெளியையும் யாரும் மதிக்காம வாழ்றதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை போ. ஏய் சிவா, என்ன பேசுற? கா, இவளாவது சாவறதாவது சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காக்கா. இந்த பார் பார்வதி, உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறவன் கிடையாது, சரியா? ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா எங்கயாவது போய் செத்து தொலை போடி. ஏய் சிவா, போறேங்க போறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் செத்து போறேன். பார்வதி, ஓடி. பார்வதி, சும்மா. ஏய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? அவ பாரு போய்டா. வா அக்கா, அவ எங்கயாவது போட்டு சும்மா இருக்கா? ஏய் வா சிவா, அவ ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணிக்க போறா. வா பார்வதி, நில்லு. அக்கா, பார்வதி, அவ அதெல்லாம் பண்ண மாட்டாக்கா, நீ வாக்கா. பார்வதி, அக்கா, பார்வதி, அக்கா போட்டு விடுக்கா, டிராமா பண்ணிட்டு இருக்காக்கா, அவ சாவலாம் மாட்டாக்கா. ஏய் சிவா, ஏங்க நான் சாகிறது உங்களுக்கு டிராமா மாதிரி தெரியுதுல? உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா அப்ப நீங்க என்ன நம்புவீங்கல்ல? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்லங்க? என்னால உங்க அண்ணன் கூட இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. நீங்க வேணா இப்படி அசிங்கப்பட்டு வாழுங்க, ஆனா என்னால அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ முடியாது. உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா நம்புவீங்கல்ல? நான் இப்பவே சாகுறேன். சிவா, அவ ஓடுறா பாரு, வாடா. வா. அக்கா, சொன்னா கேளுக்கா, அவ சாவலாம் மாட்டாக்கா. பார்வதி, நில்லு பார்வதி. அவ கிணத்துக்கிட்ட போயிட்டாடா. பார்வதி, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. அண்ணி, இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் ஒரு அடியா செத்து போறேன். பார்வதி, 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 ஐயோ அக்கா, என்னக்கா இவ இப்படி பண்ணிட்டா? பார்வதி, ஏன்டா இப்படி பண்ண? பார்வதி, டேய் சிவா, ஏதாவது பண்ணுடா. ஐயோ அக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. பார்வதி, பார்வதி, பார்வதி. பார்வதி,
பார்வதி பார்வதி பார்வதி, ஏய், பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, ஏன் பைத்தியக்காரி மாதிரி பண்ற? நீ செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அண்ணி எனக்கு மட்டும் என்ன சாகணும்னு ஆசையா சொல்லுங்க. இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்பவும் சொல்றேன், இவரை மில்லு வாங்க மட்டும் ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சிவா, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உனக்கு ஒரு புள்ள இருக்கான், அவனுக்கு நீங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? நாளைக்கு இவகிட்ட அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டா பெரியப்பாக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்லுவாளா? என்னடா உனக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாமா? உனக்காக தானே பார்வதி இவ்ளோ பாடுபடுறா. சிவா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. பேசாம இவ சொல்ற மாதிரி கையெழுத்து போடுற வழிய பாரு. ஏய் இங்க பாரு, இப்போ உனக்கு என்னடி? அந்த ரைஸ் மில் வாங்கணும் அவ்வளவுதானே? இல்லனா நீ செத்துருவல்ல. நீ என் உயிரை தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்க. வந்து கையெழுத்த போட்டு தொலைக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சுத்தமா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. கூட்டிட்டு வந்து தொலைங்க காவல. தானா, நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். கதிர், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நாம நல்லபடியா பண்ணணும். நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்மனாலையும் லைஃப்ல சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். நம்ம அதை செஞ்சு காட்டுவோம் தானா. உன்னை என்னால் நல்லா பார்த்துக்க முடியும்னு மாமாக்கு என் மேலே நம்பிக்கை வரணும். அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட வேணாலும் ரெடியாக இருக்கேன். இந்த ஏஜென்சியை வச்சே நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். கதிர், சார் சொல்லுங்கள் சார். ஏஜென்சியை நல்லபடியாக நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதை இப்படியே நல்லா டெவலப் பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய பிஸ்னஸாக இதை உருவாக்கணும். சார், இதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் என் கவனம் இதில் தான் சார் இருக்கும். முக்கியமாக உங்களோட உழைப்பும் உங்களோட அறிவும் தான் நமக்கு தேவை. என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட முழு உழைப்பையும் கொடுப்பேன். இது போதுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னையிலிருந்து நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம். சரிங்க சார். அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மீட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அதில் நல்ல அனுபவம் இருக்கு. நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. உங்கள் அனுபவம் அதில் தான் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஹோட்டல் இருக்கு, யார் யார் வீடு இருக்குன்னு தெரியும். அதனால டெலிவரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கதிர், சரிங்க சார், பண்ணிடலாம். அப்படின்னா நான் ஆஃபீஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் குடோன்ல இருந்து வேலையை பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பற்றிலாம் நல்லா தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். கதிர், நான் உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் 5 lakhs மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. 5 lakhsக்காக நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மீதி 5 lakhs கொடுக்கும்போது நீங்கள் ஈக்குவல் பார்ட்னராக ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நான் உங்களை ஏமாத்தலை கதிர், பட் இதுதான் ஒர்க்கிங்கோட ரூல்ஸ். சார், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். லைஃப்பில் ஒரு ஓனராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் படம் இல்லையே ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதுக்கு. நான் உழைக்க தயாராக இருக்கேன். ஆனால் நான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஈக்குவல் பார்ட்னராக ஆகிறேன். அது வரைக்கும் இதை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். சரி கதிர், நீங்கள் சீக்கிரமாக ஒரு தனி ஏஜென்சிக்கு முதலாளியாக மாறுவீங்க. அப்புறம் லோடெல்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு போய் பார்த்துருவோம். சரிங்க சார். ஏய் ஆத்துப்பா, சாரி சார். என்ன காலில் போட்டிருப்ப. கதிர், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க கதிர், பார்த்து வேலை செய்டா. சாரி சார். இங்க பாருங்க கதிர், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணும். எவ்வளோ சிலிண்டர் போகுது, எவ்வளோ சிலிண்டர் வருதுன்னு எல்லா கணக்கையும் பக்காவாக பார்க்கணும். ஓகே, எதுவாக இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லு. அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார். சரியா? வரேன். சார்,
இனிமே எந்தெந்த இடத்துக்கு சிலிண்டர் போகுதுன்னு நீங்க தான் கணக்கு எடுக்கணும். மூர்த்தி சார் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சார், மறந்துடாதீங்க. ஆ ஓகே சார், நான் வரேன். நம்மள அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்மனாலையும் லைஃப்ல சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். ஒருத்தங்க தண்ணியில நல்லா நனைஞ்சிட்டாங்க. குளிர் ஜுரமா இருக்கு. மாத்திரை ஏதாவது? சரிங்க. இந்த பார்வதி இப்படி கிணத்துல விழுந்து தொலைச்சிட்டாலே, அடி வேற நல்லா பட்டுருச்சு. இந்த மருந்தை வாங்கிட்டு போய் வீட்டில் யாருக்கும் தெரியாம அவளுக்கு கொடுக்கணும். இந்தாங்க சார். எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா. இந்தாங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே சார். ஜானகி, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்க? உன் கவலை எனக்கு புரியுதும்மா. ரகு இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அதே மாதிரி நீயும் அவன் பேச்சை மீறி போயிருக்க கூடாதுல்ல. அவன் கோவப்படுவான்னு உனக்கே தெரியும். கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கணும். சரி விடு, சும்மா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஏதோ இப்ப நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை. ஆனா சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். ரகு தனாவையும் கதிரியும் ஏத்துப்பான். உன் மேல இருக்கிற கோபம் அவனுக்கு தணிஞ்சிடும். நீ கவலைப்படாதம்மா. நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல அத்தை. ஆனா அவரோட ஆயுள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் அவரோட கையில அந்த கயிறை கட்டினேன். அத அறுத்து எரிஞ்சிட்டாரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அவருக்கு எங்க ஏதாவது ஆயிடுமோன்னு என் நெஞ்செல்லாம் பதறுது அத்தை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ரகு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. கடவுளும் அவனுக்கு எந்த குறையும் வர விட மாட்டாரு. நீ எதையும் யோசிக்காம இரு. மச்சான், சொல்லுங்க மாமா. கால் ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இப்படி பம்மி பம்மி போறீங்களே, அதான் கேட்டேன். அன்னைக்கு இப்படித்தான் இந்த சீனு பையன் என் மருமகளுக்கு பூ வாங்கிட்டு போறதுக்கு இப்படிதான் ஒரு பையன் மறைச்சுக்கிட்டே பம்மி பம்மி போனான். இப்ப நீங்களும் அதே மாதிரி கையில பையோட பம்மி பம்மி போறீங்களே. மச்சான், என்ன நீங்க மறைச்சு வாங்கிட்டு போறீங்க? அல்வாவா இல்ல ஸ்வீட்டா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எப்ப பார்த்தாலும் அல்வா ஞாபகத்திலே இருப்பீங்களா என்ன? அப்புறம் ஏன் மச்சான் கடன் கொடுத்தவன் பாத்துருவானோன்னு கடன்கார மாதிரி பம்மி பம்மி போறீங்க? அது வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அண்ணன் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியல. அதான் அப்படியே ஒரு யோசனையோடு வந்தேன். இல்லையே, எனக்கு பார்க்கும்போது இந்த மீனை எடுக்க வந்த பூனை மாதிரி திருட்டு முடியோட போறீங்க. மாமா, நான் சரியாத்தான் போறேன். உங்களுக்கு தான் கண்ணுல ஏதோ ஆயிருச்சு போல. அநேகமா வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணாடி போடணும். இந்த கண்ணாடியில பவர் கண்ணாடி செக் பண்ணி போடுங்க. வரட்டா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போறாரு? கண்ணுல கோளாறு வந்துருச்சா? எல்லாம் நல்லா தானே தெரியுது.
சித்தப்பா என்ன மாயா கூப்பிட்டியா? என்ன சித்தப்பா ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட்டுங்க சித்தப்பா. ஒண்ணும் இல்ல மாயா, அது என்ன சித்தப்பா டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க? யாருக்கு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா ஆமா 2 நாளா ஒரே ஜலதோஷம். இல்லையே 2 நாளும் நல்லா தானே இருந்தீங்க. இல்ல மாயா, இது எனக்கு இல்ல, பார்வதிக்கு. இல்ல இல்ல, அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான். என்ன சித்தப்பா நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதையும் மறைக்கிறீங்க. யாருக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க சித்தப்பா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இல்ல மாயா, அது வந்து சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. இந்த பார்வதி ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வினையெல்லாம் தேடி வருது. ஏன் சித்தி என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தீருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை, போ. என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்திக்கு எதுவும்? அவளுக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நல்லா தான் இருக்கா. என்ன லேசா அடிபட்டுருச்சு. அது தண்ணியில விழுந்ததுல கொஞ்சம் ஜலதோஷம், காய்ச்சல், அவ்வளவுதான். அதான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல. அந்த ரைஸ் மில்ல வாங்கணும்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும்? அதுக்கு நிறைய செலவாகும்ல. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவ சரியான வில்லங்கம் பிடிச்சவ. அவ்வளவு உறுதியா ரைஸ் மில்ல வாங்கணும்னு நிக்கிறாளே, அப்போ கண்டிப்பா பணத்துக்கும் எல்லாத்துக்கும் வெளியில ஏற்பாடு பண்ணிருப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. நான் அதட்டி கேட்டா திரும்பவும் எங்கேயாவது போய் குதிச்சு தொலைச்சிருவாளோன்னு அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. அதான் இப்போதைக்கு அவ கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். இது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரால தாங்கிக்க முடியாதுமா. தம்பியே இப்படி பண்ணிட்டானேன்னு மனசு உடைஞ்சு போயிருவாரு. இந்த பார்வதியை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுவேன். ஆனா அவ அண்ணன் கிட்ட போய் ஏதாவது சண்டை போட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனையை வர வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் மாயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சித்தப்பா. இப்போ நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்காம போயிருந்தா பார்வதி சித்தி என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. இவ இப்ப ரைஸ் மில்ல வாங்குறேன்னு பணத்துக்காக எங்கேயாவது கேட்க போய் அது அண்ணனுக்கு தெரிஞ்சா, தம்பி இப்படி சொல்லாம தனியா மில்லெல்லாம் வாங்க போறானேன்னு அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் மாயா என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டிப்பா பணத்துக்காக சித்தி ஆல்ரெடி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி பணத்தை ரெடி பண்ண போறாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரி மாயா. பார்வதி வரேங்க. என்னது இது? மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு, போட்டுக்க. பரவாயில்லையே, பொண்டாட்டி மேல பாசம் இருக்கு, ஆனா கூடவே அதிகமா ரோஷமும் இருக்கு. மில்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் தானா சரி பண்ணிடுவோம். மணி 7:30 ஆகுது. இவனே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஏஜென்சியோட ஓனருங்கிற பொறுப்பு இருக்கா பாரு. கதிர், கதிர்,
கதிர் 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 ஏந்திர டைம் ஆகுது. கதிர் ம் கதிர் டைம் 7 ஆகுது. ஏந்திரு கதிர். போதும் தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா உன்ன? கதிர் ம் கதிர் உன்ன ஏய் மறுபடியும் தூங்குறியா? திரும்ப தூங்குறியா நீ? இரு உன்ன காதை மூடிட்டா தூங்குற உன்ன? இப்ப எப்படி எழுந்திருச்சு பாத்தியா? அப்பவும் நாம நினைச்சா கூட முடியாதே. அண்ணன் வந்து கையெழுத்து போடணும். அவர் எப்படி பார்வதி கையெழுத்து போடுவாரு? சொத்து வேணும்னு கேட்டு பிரச்சனையே பண்ணிடலாம். ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சொத்தை பிரிக்க கூட விட மாட்டான். ரகுராம் சகலை இப்ப இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும்.